இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வளர்ந்து வருகிறோம் அல்லது தீய செயல்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம் என்றால் நம்மை வீழ்த்துவதற்கும் நமது பேரை கெடுப்பதற்கும் பலர் முற்படுவதை பார்த்திருப்போம். இதுபோன்ற செயல் நம் குடும்பங்களுக்கு வெளியே நடக்கிறதா அல்லது குடும்பத்தில் நடக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தால் நம்மை வீழ்த்துபவர்கள் பல நேரங்களில் நம்மோடு தான் இருப்பார்கள். அதே போன்றுதான் ஸ்தேவான் என்பவர் அந்த மக்களோடு வாழ்ந்தவர். அவர் சாதாரண நிலையில் இருக்கும்போது அவரை யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஒரு கட்டத்தில் அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். அவர் மீது தூய ஆவியானவர் குடிகொள்ளுகிறார். அவர் கடவுளை பற்றிய செய்தியை மக்களுக்கு அறிவிக்கின்றார். இயேசு உயிர்த்தார் என்றும் இயேசுவை ஆண்டவர் என்றும் அறிக்கையிடுகிறார். இதை மற்றவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர் மீது அபாண்ட பலியை சுமத்துகிறார்கள், பொய் சாட்சிகளை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் ஸ்தேவான் தன் நம்பிக்கையில் தெளிவாக இருக்கிறார். அதேபோன்று இன்றைய நற்செய்தியில் மக்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். எதற்காக என்றால் அவரிடம் சென்றால் உணவு கிடைக்கும். ஆனால் இயேசு அதற்கு மேலான ஒன்றை தேடச் சொல்கிறார், ஆன்மாவிற்கான உணவை. ஆன்மாவிற்கான உணவு என்பது இறைவார்த்தை மட்டுமே. இறைவார்த்தையை உள்வாங்கி தியானித்து அதை வாழ்வாக்குவது. காரணம், ஒரு மனிதனின் மகிழ்ச்சி என்பது உணவு சார்ந்தது மட்டுமல்ல, உடை சார்ந்தது மட்டுமல்ல, தங்கும் இடம் சார்ந்தது மட்டுமல்ல, செய்கின்ற வேலையை சார்ந்தது மட்டுமல்ல, மாறாக இறைவனோடு ஏற்படுத்துகின்ற உறவில் இருக்கிறது. நான் கடமைக்காக கோவிலுக்கு வருகிறேனா, அது எனக்கு மகிழ்ச்சி, அதில் மகிழ்ச்சியை நான் உணர முடியுமா? என் பெயரை வெளியே தெரிய வேண்டும் என்று செய்கிற உதவியினால் மகிழ்ச்சி கிடைக்குமா? நான் ஆலயத்திற்கு தினம் வருவதால் எனக்கு மகிழ்ச்சி கிடைத்து விடுமா? நிச்சயமாக இல்லை. நானும் நீங்களும் நம் ஆன்மாவில் மகிழ்ச்சியை கண்டடைய வேண்டும் என்றால் இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிறார் இயேசு. அந்த நம்பிக்கை மட்டுமே நம்மை ஆழப்படுத்தும், நம்மை சுதந்திரமாக வாழச் செய்யும், பிறரை சுதந்திரமாக வாழச் செய்ய நமக்கு தூண்டுகோலாக இருக்கும். சிந்திப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.